இப்போ எனக்கே வந்து நாய்க்கடி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இது இருக்குல்ல, இது நாய்க்கடி. ஆக்சுவலி எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு வைக்க போனதுக்கு ஒரு நாய் வந்து பாஞ்சு இந்த இடத்துல வந்து கடிச்சிடுச்சு. அதனுடைய மார்க் தான் இது, லவ் மார்க் இல்லை. ஸோ அது கடிச்சதுக்கப்புறம் என்னாச்சு, 15 ஊசி. இப்போலாம் 1 ஊசி 2 ஊசி முடிச்சாங்க. அப்போலாம் 15 ஊசி, பெரிய ஊசி தொப்புளை சுற்றி போடுவாங்க. இந்த தொப்புளை சுற்றி போடும்போது என்ன ஆகுனா வீங்கிடும். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, 5 பைசாவுக்கு ஐஸ் வாங்கி கொடுப்பாங்க. அது வந்து இந்த ஐஸை சாப்பிட்டு பனிக்கட்டியாக ஆகும் இல்லையா, சாயம்லாம் போனதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த தொப்புளை வச்சா தான் அந்த வீக்கம் வந்து குறையும். 15 ஊசிலாம் நான் போட்டிருக்கேன். ஆனால் இதெல்லாம் வந்து நடக்குது, விழிப்புணர்வோடு வந்து பார்க்குறோம், போகிறோம், வரோம். ஆனால் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக குழந்தைகளை, அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற, டியூஷனுக்கு போயிட்டு வர்ற இளம் பெண்கள், முதியவர்கள், இதில் வந்து இதுவே கிடையாது, அந்த என்னது பேதங்களே இல்லை. ஸோ இதுக்கு முன்பான செய்திகள் எல்லாமே வந்து நம்ம பார்த்துருக்கோம் நாய்க்கடியை. ஆனால் சமீப காலங்களில் திருநாய்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி வீட்டுக்கு முன்னாடி, இன்றைக்கி ஆந்திரா குண்டூரில் ஸ்வர்ணபாரதி நகரில் வீட்டுக்கு முன்னாடி விளையாடி கொண்டிருந்த 4 வயசு குழந்தை, என்ன ஐசஜ் அப்படின்ற ஒரு 4 வயசு குழந்தைய வெறிநாய்கள் விரட்டி சென்று கடித்து சிகிச்சை பலனின்றி அந்த குழந்தை இறந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, 4 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? இது வந்து கண்ணுக்கு எதிர்க்க இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது ஏன் இதை அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை அப்படின்ற ஒரு கோபம் எல்லாருக்குமே வரும். ஏன் அரசாங்கம் எதுவுமே பண்ண மாட்டுது? அரசாங்கத்துக்கு கண்ணு இல்லையா? நாய்களை கட்டுப்படுத்தலாமே. ஏனென்றால் ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாய் பிடிக்கிற வண்டின்னு வந்து நாயை வந்து பிடிச்சி எடுத்து போய் சாப்பிடுச்சுருவாங்க. கதற பிடிச்சிட்டு போவாங்க. இந்த கதற பிடிச்சிட்டு போகும்போது திருநாய் வளர்க்குறாங்கல்ல, அவங்களாம் சண்டைக்கு போவாங்க. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, நீங்கள் வளர்க்குறவங்க வீட்டில் வச்சு அதை மெயின்டைன் பண்ணிக்கிறக்கும் போது பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து கர்ண மகாராஜா மாதிரி பெரிய மயிரை நினப்பிச்சிக்கிட்டு மிச்ச சொத்தை வந்து அதுங்களுக்கு போடும்போது அதுங்க நல்லா உண்டு கொழுத்துட்டு திருவிழா போகிறவங்களாம் கடிக்கும். அதை நாய் பிடிக்கிறவங்க வண்டியில் வந்து பிடிச்சாங்கன்னா, நம்ம நகராட்சி ஊழியர்கள் வந்து பிடிச்சாங்கன்னா இவங்க அதுக்கிட்ட சண்டைக்கு போவாங்க. ஸோ இந்த கூத்தெல்லாம் நம்ம ஊரில் மட்டும்தான் நடக்கும்.